அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். பாத்தியோட விஷாலு, அவன் மனசுல இவ்வளவு வெஸ்ட வச்சுட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் நினைக்க அட விடு, அந்த புள்ள அப்படித்தான், நம்மளுக்கு தெரியும்ல. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத. ஆடா ஆமாடா, அவளை பத்தியா பேசவே தெரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுமா. கோகுலாவும் வெள்ளை, அண்ணனும் வெள்ளை, ஆனால் எப்படிம்மா இந்த குட்டி பாப்பா மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கு? ஒருவேளை கோகுலா சின்ன வயசுல பிளாக்கா இருந்திருப்பாளோ? எனக்கு குழந்தை பிளாக்கா இருக்கிறதுனால பிடிக்கவே இல்லை. கௌரியா, அப்படி சொல்லாத கௌரியா. நம்ம வீட்டு குழந்தை இல்ல, நம்ம வீட்டுக்கு முத நீ வந்த வாரிசு. நீயும் இப்படிதான் சின்னூண்டா இருக்கும்போது கரையர்னு கருவிட்டியா இருந்த. உனக்கு கருங்கல்லாம் எடுத்து போட்டு தேய்ச்சு ஒரு வழியா வெள்ளையாக்கறக்குள்ள நான் பட்டா வாடு இருக்கே கடவுளே. நீ எம்பட்டு கருப்பா இருந்த தெரியுமா கௌரி? பாக்குறவங்க 5 நிமிஷம் கையில கூட வச்சிருக்க மாட்டாங்க கௌரியா. அம்மா, என்ன உளறிட்டு இருக்க? யாராவது முன்னாடி இப்படி எல்லாம் பேசினா என்ன மதிப்பாங்களா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் வெள்ளையா தான் இருக்கேன். சும்மா கருப்பு அது இதுன்னு இப்படின்னு ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு ஆப்பாளம் வந்துருமே. அப்படியெல்லாம் சொல்லாத. கருப்போ வெளுப்போ நம்ம வீட்டு குழந்தை, நம்மளுக்கு ராஜா தாண்டி. அந்த உங்க மச்சாண்டாரி வீட்டு குழந்தை ஒன்று இருக்குமே, அதை விட நீ கருப்பா இருந்தடி. ஆனா என்ன லட்சணமான புள்ள நீ. இன்னொரு டைம் வீட்டு பிள்ளைகளை கலரு வெள்ளைன்னு ஒப்பீனியன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு சரியான கெட்ட கோபம் வந்துட முடியும். கொஞ்சம் மெதுவா பேசுமா. இங்க பாருமா, வீட்டுல எல்லாரும் பாக்குறாங்கம்மா. எனக்கு அசிக்கப்படுத்திட்டு இருக்காமா. சும்மா இருமா. அத்தை டீ இங்க வச்சுட்டேன், எடுத்துக்கோ. ஹே வித்யா, நீ வேலையில கூட செய்வியா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பின்ன நான் இருக்க வீட்டுல நான் தானே நீ வேலை செஞ்சாகணும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க அம்மா வேலை செஞ்சாகணும். என்ன பண்றது? தெய்வீக சிரிப்பு அண்ணி உங்களுக்கு. நீங்க சிரிச்சு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே இருப்பீங்க பாவம். நீ என்ன நக்கல் பண்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப நான் கோவப்படுற மைண்ட் செட்ல சுத்தமா இல்லை. ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒண்ணு இதானா பாம்பு நிழல்ல ஏதோ தவளை ஒதுங்குமா, அந்த மாதிரி இருக்கு இப்ப என்னோட சுச்சுவேஷன். நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓஹோ, அப்படியா விஷயம்? இந்த அம்மனுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை எல்லாத்துக்கிட்டே இருந்து மறைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இதை போட்டு வாங்கிட வேண்டியதுதான். ஆனா இது நம்ம கிட்ட எதையுமே சொல்லாதே. ஆனா இன்னைக்கு அதுவே சொல்ல வர மாதிரி இருக்கே. பேசாம அதுவே சொல்ல வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா இருந்துடலாமா? இல்ல கேட்டுருவோமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. கேட்டாலும் பிரச்சனை, கேட்கலைனாலும் பிரச்சனையாச்சே. வித்யா, உனக்கும் எனக்குள்ளேயும் நிறைய மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். கடந்த சில நாட்களாகவே நான் நானாவே இல்லைம்மா. எனக்கு காசு பிரச்சனை வந்ததுலேருந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நான் தப்பாக நடந்துக்கிறேன். நான் இப்போது கோகுலக்கிட்டையும் ரஞ்சினிக்கிட்டையும் காசு வேணும்னு கேட்டது கோவத்தினால இல்லை, எனக்கு அப்படியாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்குமேனு தான். அதை கேட்க எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. இந்த காசு விஷயத்தினால நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில இருந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? என் ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாம 8 லட்சத்துக்கு கடன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சாதாரண 8 லட்சத்தை கொடுக்க முடியாத நிலைமையில இப்ப நான் இருக்கேன். என்னோட குழந்தைங்க ஆல்ரெடி அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. நிரந்தரமா அவங்க இங்கேயே இருந்துருவாங்க போல். கவலைப்படாதீங்க கௌரி அண்ணி, ரிசல்ட் சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன். ஐயோ வேண்டாமா, என் தம்பிக அண்ணனுங்க என்னால கடனாளி ஆயிடக்கூடாது. நான் வாங்குற மாதிரி இருந்தா என்னைக்கும் வாங்கிடுவேனே. எனக்கு கடன்லாம் வாங்கி சுத்தமா பழக்கமே இல்லைம்மா. ஏதோ காசு விஷயத்துல உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஏதோ வரதட்சணை கேட்குற மாதிரி கேட்டேன். நான் பேசுறது மட்டும்தான் சிடுசிடுன்னே தவிர ஒரு நாள் உங்ககிட்ட நகை கேட்டிருப்பேனா? அன்னைக்கு கூட நான் காசு கேட்டேன். நீ தான் கோவத்துல உன்னோட தாலியை கழட்டி கொடுத்துட்டே தவிர நான் அன்னைக்கு. அண்ணி விடுங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துல கூட இல்ல. நீங்க ஏன் கோபத்துல திட்டுவனே தவிர காசு பணம்ல நான் எதிர்பார்த்தது அந்த தப்பா நினைச்சோம் தான். விடுங்க, நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க எந்த கவலைப்படாதீங்க, சரியா? அக்கா வித்யாக்கா, எனக்கு உதவி பண்ணுக்கா. எங்க அம்மாவை போட்டு எல்லாம் அடிக்காங்கக்கா. அடி என்னடி, என்ன பிரச்சனை, என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, எங்க அம்மாவை போட்டு எல்லாம் அடிக்காங்கக்கா. உதவி பண்ணுக்கா. அம்மாச்சி வா, அம்மாச்சி. கௌரி அக்கா வாக்கா. அக்கா வா வித்யாக்கா. எங்க அம்மாவை போட்டு எல்லாம் காரணமே அடிக்காங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு காரணத்தை சொன்னதானே வர முடியும். என்னன்னு சொல்லு. கௌரி அக்கா வாக்கா. அம்மாச்சி வா, அம்மாச்சி. கௌரி அக்கா வர சொல்லுக்கா. வர்ஷினி, பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக காரணம் இல்லாம அடிக்கிறாங்க என்னன்னு தெரியாம நாங்க எப்படி வர்றது?
பொறுமையா சொல்லு வர்ஷினி, என்னாச்சுன்னு? அக்கா அம்மா அட கேட்டுட்டே இருக்காங்களா, என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே நாங்க வர முடியும். காரணமே இல்லாம வர முடியாது வரிசை. ராஜலட்சுமி எங்க அம்மா விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு போட்டாக்கா. எது, உங்க அம்மாவை ராஜலட்சுமி அடிச்சிட்டாளா? கௌரி அக்கா நீங்களாவது வந்து உதவி பண்ணுங்கக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு சரோஜா ஆண்டி, தெரியலக்கா. எங்க இருக்கீங்க? வாங்கக்கா. ஆத்தி இவ இங்கேயுமா வந்திருக்கா? இப்ப வீடு பழம்பு நான் போய் உடைக்கல பாரு. அடி என்று 2 பேருமே வந்திருக்கீங்க, என்ன? அவ இங்க வந்துட்டால, நான் இங்க இருக்க மாட்டேன். நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் எங்க அம்மாவை நானே காப்பாத்திக்கிறேன். இனிமேல் நான் இங்க வரவே மாட்டேன். வித்யா, அந்த புள்ள இப்படி டைம் கூப்பிடுதே, நீ போய் என்னன்னு கேட்டு வா. 1000 தான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் உன் கூட்டாளியில எங்க போனாலும் கையை பிடிச்சுக்கிட்ட பின்னாடி வரும். போய் என்னன்னு கேட்டு வா வித்யா. பாவம் ஏதோ அடி உதங்கிது, போய் பாரு போ. சரிங்க அத்தா, நான் போறேன். இன்னைக்கு காலையிலேயே நான் கேள்விப்பட்டேன், ஏதோ ராஜலட்சுமிக்கும் இந்த கல்பனாக்கும் சண்டைன்னு. நீ போய் என்னன்னு ஒரு அட்டு கேட்டு வா. அவளுக்கு இந்த ஊர்ல உன்னை விட்டா யார் இருக்கா? சின்ன பிள்ளை தானே, உங்க கூட இந்த ஜீவா கூடயும் சுத்திக்கிட்டே தெரியும். நீ போய் என்னன்னு கேட்டு வாமா. ஏதோ கை வைக்கிற லெவலுக்கு வந்துருச்சாம்ல. அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட்டா கை வைக்கத்தாங்க ஆண்டி செய்வாங்க. அந்த கல்பனா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என் புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கா ஆண்டி. ஐயோ, உண்மையா அப்படி சொல்ற? நம்ம கல்பனாவை அப்படி பண்ணுனா 1000 அப்படி பண்ணினாலும் சொந்தக்காரி இருந்தாலும் ஏத்துக்க முடியாதுடி. இவ வெளியூர்காரி எப்படி உள்ள வந்து இப்படி பண்ணலாம்? அடிப்பாவி, நீ சும்மாவா விட்ட? விளக்கு மாத்த எடுத்து 2 போட வேண்டியதாடா. கௌரி, கிளம்பிடி போய் என்னன்னு கேட்டு வருவோம். கௌரி அக்கா ப்ளீஸ்க்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா ப்ளீஸ் கௌரி அக்கா. அம்மா பாத்தியவன ராஸ்கல் அமைதியா இருந்துட்டு எத்தனை வேலை பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கு. இந்த மாதிரி பொம்பளைகளை சும்மாவே விடக்கூடாது. கிளம்படி, நம்ம போவோம். இவளுகளை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணணும். நீ ஏன்டி சும்மா வந்த? சும்மா விடலக்கா, விளக்கு மாத்துல 2 போட்டு தான் வந்தேன். வாங்கக்கா போலாம். அம்மா, நான் போய் இந்த கல்பனா உண்டு இல்லைன்னு பண்றேன். நீ நம்ம வீட்டுல இருக்க கேர்ள்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு பின்னாடியே வா. ஆமாக்கா, எல்லாரையும் வர சொல்லுக்கா. எனக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லக்கா. ப்ளீஸ்க்கா என்னை வந்து காப்பாத்துங்க. அடி கிறுக்கி, பொண்ணுங்களுக்கு பொண்ணே எதிரின்னு சொல்லுவாங்கடி. அது இவ நிரூபிச்சுட்டா பத்தி அடி. இவளுக்கு எவ்வளவு நாள் நம்ம சோறு போட்டு காப்பாத்தி இருப்போம். வாடி, இன்னைக்கு போய் 2ல 1 அவளா நம்மளான்னு பாத்துடலாம். இந்த மாதிரி பொம்பளைகள்லாம் இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்க கூடாது. அம்மா, நீயும் எல்லாரையும் கூட்டிட்டு பின்னாடியே கிளம்பி வாமா. நீ போக வரியா? நான் பின்னாடி வரேன். நம்ம மருமகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு. இந்த வித்யா, நீ ரஞ்சினியும் கோகுலாவையும் வர சொல்லு. அவளை இன்னைக்கு விளக்கு வாதம் அடிச்சு கிழக்கு வாக்களை திருப்பல. என் பேரு சரோஜா இல்ல. ஐயோ, என்ன ஏதுன்னு கேட்காம இவங்க பாட்டுக்கு வந்து கல்பனாக்காவை அடிக்க போறாங்களே. போய் கண்டிப்பா அவளை அடிப்பாங்க. அடிக்கக்கூடிய ஆளுதான். ரஞ்சினி, கோகுலா, 2 பேரும் வெளியே வாங்கடி. அத்தையும் கௌரி என்ன கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்கடி. கல்பனாக்கா வீட்டுக்கிட்ட வாங்க, நான் வாசப்படியில நிக்கிறேன், வாங்க. அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.